இந்த வாழைப்பூ வடைக்கு டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு பெஸ்ட் காம்பினேஷன், நல்லாயிருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாசிராசமையல். இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான வாழைப்பூ வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு வாழைப்பூ எடுத்துக்கிட்டேன். இந்த வாழைப்பூவில் வந்து இதழாக இருக்கும் இல்லையா, நம்ம அந்த வந்து எடுத்துக்கலாம். அந்த பூவோடு சேர்த்து பிரிங்க. நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அந்த பூ எடுத்துக்கோங்க, அந்த இதழை போட்டுருங்க, அது நமக்கு தேவைப்படாது. இப்போ நம்ம வந்து கட் பண்ணலாம். எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். அந்த வாழைப்பூவில் வந்து நரம்பு மாதிரி வரும். நம்ம அந்த நரம்பு வந்து சாப்பிடக்கூடாது, அது வந்து வயிற்று வலி வரும். அதனால் நம்ம நரம்பு சாப்பிடாம வெறும் அந்த பூ மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தெரியுதா, நரம்பு மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி அதை ஆட் பண்ணாமல் வெறும் நம்ம பூவை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணி, அவ்வளோதான். நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து வாழைப்பூ வந்து கழுவிட்டு இப்போ நான் வந்து வேக வைக்க போகிறேன். வாழைப்பூவை நல்லா கழுவி எடுத்துட்டேன். வேக வைக்கிறதுக்கு நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். வாழைப்பூ வேகிற டைம் போதும் நம்ம கடலப்பருப்பு ஊடுறதுக்கு. நான் கடலப்பருப்பு எவ்வளோ எடுத்திருக்கேன்னா, இந்த கப் சைஸில் வந்து நான் 2 கப் எடுத்திருக்கேன். ஒரு வாழைப்பூக்கு இந்த 2 கப்பில் நான் எடுத்திருக்கேன் கடலப்பருப்பு. நம்ம 1 கிளாஸ் ஊற்றுற தண்ணியிலே நல்லா வாழைப்பூ வந்து வேகுது. இந்த மாதிரி கொதி வந்து நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வரையும் போதும், வேக வச்சிடலாம். வந்து கிட்ஸ்ங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. கிட்ஸ்ங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாழைப்பூ வந்து நல்லா நம்ம வேக வச்சதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடுங்க. வாழைப்பூ மட்டும், வாழைப்பூவை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. கடலப்பருப்பு அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கடலப்பருப்பு அரைச்சாச்சு. இந்த மாதிரி குறைன்னு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச வாழைப்பூவோட கடலப்பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு இஞ்சி துண்டு, ஒரு கொஞ்சம் பெருசான இஞ்சி துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக. ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை, பச்சை மிளகா வந்து 3 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் இந்த அரைச்சி வச்சுருக்கேன் இந்த இதில் சேர்த்துடலாம். நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை. நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதோட நம்ம கரம் மசாலா சேர்த்துடலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு வந்து குறைன்னு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் பேனில் ஆயில் ஊற்றிட்டேன். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம இந்த மாவில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனால் நம்ம போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடுங்க. ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வேகும், மேலே உள்ளெல்லாம் நல்லா வேகும், இல்லைனா வந்து வேகாது. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு மேலே. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது வந்து எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள்.